நம்ம ஹீரோவை பிளாக் பண்ணி விட்டுறால, அதனால ஹீரோ என்ன பண்ணுறான், அவளை பார்க்குறதுக்காக அந்த குவோட ஆஃபீஸ்க்கு வரான். அங்கே இருக்க ஒரு அசிஸ்டன்ட் வந்துட்டு என்னங்க சார், சார் இப்போ ஆஃபீஸில் இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை பார்த்து சொல்கிறான். நான் அவளை பார்க்கலாம் வரல, நான் என் ஒய்ஃபை பார்க்க வந்துட்டு உங்கள் ஒய்ஃபு இங்கேயா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்டுட்ருப்பான். ஆமாம் சொல்லி தான் என் ஒய்ஃபு அப்படின்னு பேரை சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போட்டிருப்பான். இதை கேட்டு அவங்களுக்குலாம் ஷாக்கிங்காக இருக்கும், என்னது இவரோட ஒய்ஃபு இங்கே ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி. அப்புறம் அந்த அசிஸ்டன்ட் வந்து நேராக அந்த கு கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கானா, பார்த்தா பின்னாடியே நம்ம ஹீரோ வந்துடுவான். இவங்க இருக்கிறத கூட அவன் பெருசாக எடுத்துக்க மாட்டான். நேராக ஹீரோயின்ட்ட போயிட்டு எதுக்கு என்ன பிளாக் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அப்போது கு ஹீரோயினை பார்த்து உங்கள் பிரச்சனையை நீங்கள் சால்வ் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பேரும் அங்கேருந்து வெளியே போயிடுவாங்க. நம்ம ஹீரோ நேராக ஹீரோயின் பக்கத்தில் அப்படியே சீட்டில் தானே உட்காந்துருப்பா, அந்த பக்கத்துலேயே வந்துட்டு நீ ஏன் என்னை பிளாக் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டு வருவான். இவ திரும்பிக்குவாளாம், முதல்ல என்னை அன்பிளாக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆக்சுவலாக வந்து அப்பாவை சொல்ல உன் நம்பர் டெலிட் ஆகிடுச்சு, அதனால் வந்து அதெல்லாம் பண்ண முடியாது அப்படிம்பாலா. ஓ டெலிட் பண்ணிட்டியா, சரி பரவாயில்ல திரும்ப ஆட் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். அப்போ வந்துட்டு உன் நம்பர்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை, ஆட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஞாபகம் இல்லையா, அது எப்படி நீ என் நம்பரை மனப்படமாக வச்சிருந்தியா, அது எப்படி உனக்கு மறக்கும், அதெல்லாம் மறக்காது சொல்லு அப்படிங்கும்போது மறந்துட்டேன் அப்படிம்பாலா. மறந்துட்டியா, உனக்கு என்ன அம்னீஷியாவா, நீ பழசெல்லாம் மறந்துட்டியா என்ன அப்படின்னு சொல்லி அப்படியே ஆச்சரியமாக கேட்டுட்டு இருப்பான். அப்போ வந்துட்டு ஐயோ அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள முடிச்சுட்டு இருப்பான். அப்போ இவன் திரும்பவும் சொல்கிறான், ஆமாம் உனக்கு அம்னீஷியா தான் போல இருக்குது, அதனால தான் நீ என்னை லவ் பண்ணதை மறந்துட்டு இப்போ டிவர்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பாயிண்ட பிடிச்சாரான். அவகிட்ட கேட்பான், உண்மையை சொல்லு, நீ உண்மையிலேயே என்ன மறந்துட்டியா, நீ ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தல, அப்போ எதுவும் நீ உனக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிடுச்சா சொல்லு, நீ என்ன லவ் பண்ணுறதெல்லாம் மறந்துட்டு அதனால தான் என்ன டைவர்ஸ் பண்ணுறேன்னு சொல்கிறா. அப்படிங்கும்போது நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ள வந்துட்டு நினைப்பா, ஐயோ இவனுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சது முடிஞ்சு நம்ம காலி தான் அப்படின்ட்டு. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, அது எப்படி மறப்பாங்க, நான் டைவர்ஸ் பண்ணுறதுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நான் உன்னை மறக்கவும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்படியா இப்போ நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே அல்லாக்க தூக்கி அந்த டேபிள் மேலே உட்கார வைப்பான். அவகிட்ட என்னோட பர்த்டே டேட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவள் டக்குன்னு பதில் சொல்லிடுவான். மனசுக்குள்ளே சொல்லுவா, இதெல்லாம் நான் ப்ரிப்பேராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆஹா அப்படியா, சரி நம்ம எப்போ முதல்ல மீட் பண்ணணும்னு சொல்லு, நமக்கு எப்போ முதல்ல அது நடந்துச்சுன்னு சொல்லு, நான் அப்போ உங்ககிட்ட என்ன சொன்னேன்னு சொல்லி இப்படி கேட்கும்போது ஹீரோயின் சொல்லுவா, இதெல்லாம் நீ ரொம்ப பழசு கேட்குற, எப்படி ஞாபகம் இருக்கும், அதெல்லாம் மறந்தாச்சு அப்படிம்பாலா. சரி நான் டெய்லி ரொட்டீன் லைஃப்பில் இருக்கிறத கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளோட ஃபேவரட் பிளேஸ் எது, நம்ம எங்கே இந்த மாதிரிலாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பர்சனலாகவே கேட்டுருக்கான். எங்கே கிஸ் பண்ணால் பிடிக்கும், எங்கே தொட்டா பிடிக்கும்போது ஹீரோயின்ஸ்லாம் இது கூட உனக்கு ப்ரிஃபரபுளாகவே கேட்குறேன், எனக்கு எப்படி தெரியும் அப்படிம்பாலா. சரி உனக்கு பிடிச்ச மாதிரி நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பையும் கொஞ்சம் பர்சனலாக கேட்பான். எப்படின்னா நான் எங்கே கிஸ் பண்ணும்போது உனக்கு பிடிக்கும், இந்த மாதிரிலாம் இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்பான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு இதெல்லாம் ரொம்ப ப்ரைவேட்டாக இருக்குது, இதெல்லாம் வந்து பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. அப்போ ஹீரோ சொல்லுவான், பதில் சொல்ல முடியாமல்ல, உனக்கு தெரியாது அதனால தான் உன்னால் சொல்ல முடியலை, நீ மறந்துட்ட அப்படிங்கிறான். நான் மறக்கலாம் கிடையாது, நீ தேவையில்லாமல் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு உன் மேலே கோவத்துலலாம் சொல்லலை, நான் முடிவெடுத்து தான் சொல்கிறேன், நீ எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி டைவர்ஸ் பண்ணணும்னு சொல்கிறாளா. அப்போ ஹீரோ திரும்பவும் பேச வரான். அவனுக்கு வந்து அந்த லின்னு கால் பண்ணிடுறாளா. ஆஹா அட்டன் பண்ணு, உனக்கு ரொம்ப முக்கியமான கால் வருது, போயிட்டே பேசு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை தாட்டி விட்டுறான். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ அப்படி போயிட்டு இருக்கான். அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போஸ்ட்டு டிரைவர் கிட்ட சொல்கிறான், இந்த லின்னு கால் பண்ணிகிட்டே இருப்பான் கண்டினியூஸாக, எனக்கு ரொம்ப கடுப்பாகும், அட்டன் பண்ணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கோமா கேட்பான். நீங்கள் பிஸியாக இருக்கீங்களா அப்படிங்கும்போது ஆமாம் அப்படின்ற மாதிரி கோமா சொல்லுவானா. அவன் வந்துட்டு இல்லை அவங்களுக்கும் பிரச்சனை நடந்துட்டு இருக்குல்ல, நீங்கள் குட் மூடில் இருக்கீங்களா பேட் மூடில் இருக்கீங்களா, அவங்க ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறான். நேராக நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க அந்த டாக்டர் ஹீரோக்கு ஃப்ரெண்டு பிள்ளை இருக்கு, நல்லா பழக்கம் இருக்குது. பேஷண்ட் இருக்கும்போதே உள்ளே போயிட்டு அவள் சூசைட் பண்ணும்போது என்ன நடந்துச்சு, ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அப்போ அந்த பேஷண்ட்டும் வெளியே இருந்துச்சு போயிடுவாங்களா. சரி உட்கார் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு பழசெல்லாம் மறந்துட்டா அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன், அம்னீஷியா வந்துருச்சோ அப்படின்னு கேட்கும்போது நீ என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ரிப்போர்ட்டை டாக்டர் எடுக்கிறாங்க. அவள் திரும்ப ஹீரோ சொல்லிட்டு இருக்கான், அவள் பாரு என்னை டைவர்ஸ் பண்ணணுன்னே சொல்லிட்டு இருக்கா, அவன் என் மேலே கோவமாக இருக்கா, என் மேலே பாசமாக இருந்தாலும் மறந்துட்டா அப்படி இருக்கா, அதான் டைவர்ஸ் கேட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அவங்ககிட்ட டைவர்ஸ் கேட்கறதுக்கு அம்னீஷியாவாக தான் இருக்கணும்னு அவசியமே கிடையாது, நீ அவளை பெரும்பாலும் கண்டுக்கிட்டதே இல்லைல்ல, அவள் ஹாஸ்பிட்டல் அந்த நிலைமையில் இருக்கும்போது கால் பண்ணும்போது கூட நீ என்ன பேசணும்னு உனக்கே தெரியும், நீ வந்து அவளை ரொம்ப இக்னோர் பண்ணி தான் பேசிகிட்டு இருந்த, அவள் மேலே உனக்கு லவ் இல்லைல்ல, நீ பேசுறதுக்கு டைவர்ஸ் பண்ணி விட்டுறேன், பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகிடும் அப்படிங்கும்போது ஹீரோ கேட்பான், நான் எப்போ அவள் மேலே லவ் இல்லைன்னு சொன்னேன், நீ எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறான். அப்போ நீ அவளை லவ் பண்ணுற அப்படிங்கும்போது அதெல்லாம் இப்போ முக்கியம் இல்லை, அவளுக்கு அம்னீஷியா இல்லைன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த ரிப்போர்ட்டை பாரு அப்படின்னு சொல்லி அவனும் கொடுக்குறான். அந்த ரிப்போர்ட்டை பார்க்கும்போது டாக்டர் சொல்லிட்டு இருக்கான், உண்மையிலே அவள் வந்து அந்த டைமில் ரொம்ப காயப்பட்டிருந்தா, அவள் உயிர் படைச்சதே ரொம்ப பெரிய விஷயம் தான், எப்படி படைச்சான்னு தெரியல, அந்தளவுக்கு டீப்பாக காயப்பட்டுருன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். அவள் எப்போவுமே சூசைட் பண்ணுறேன்னு சொல்லலாம், என்னோட அட்டென்ஷனை கிரியேட் பண்ணதானே சொல்லிட்டு இருப்பான், சும்மா தானே இந்த மாதிரி விளையாட்டு தரம் பண்ணிட்டு இருப்பா, உண்மையிலேவா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அவளுக்கு ரொம்ப டீப்பாக தான் காயப்பட்டிருக்கு, அவள் விளையாட்டை பண்ணலாம் நிஜமாக பண்ணலாம் தெரியாது, ஆனால் அவள் ரொம்ப சீரியஸாக இருந்தா அப்படி டாக்டர் சொல்கிறாங்க. ஹீரோயினை லவ் பண்ணுற மாதிரி எங்கேயுமே வெளியே காமிச்சிக்கிட்டதே இல்லை, அதனால தான் அவள் எந்த அளவு காயப்பட்டிருக்கான்னு கூட டாக்டர் இவங்க கிட்ட ஷேர் பண்ணல. இந்த பக்கம் ஹீரோவோட அம்மாவை காட்டுறாங்க. இந்த லின்னா அந்த ஆண்டி கிட்ட வந்து உங்களுக்காக நான் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அதெல்லாம் கொடுத்து பேசிகிட்டு இருக்காள். அவங்களும் நீ எவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவள் சொல்லிட்டு இருப்பா, ஆக்சுவலாக வந்து கடைசியாக அவன் என் மேலே கோவப்பட்டுட்டான், என்னால் தான் அவங்க 2 பேத்துக்குள்ளேயும் சண்டை வந்துட்டுருக்கு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவங்க டிவோர்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆண்டி சொல்கிறாங்க, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, உனக்கு ஏதாவது பிரச்சனை தேவைன்னா
என்கிட்ட வரணும் அப்படின்னு சொல்லி ஏமா நீ அங்கே போன அப்படின்ட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோ வருவான். ஆமாம் எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நான் தான் கூப்பிட்டேன், என்னப்பா உங்களுக்குள்ள பிரச்சனை என்ன சண்டை அப்படிங்கும்போது ஒரு சண்டை இல்லைம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்பா. நீ அவளை டைவர்ஸ் பண்ண போறியாமா இவ சொன்னா அப்படிங்கும்போது இவன் லின்னை பார்த்து கேட்பான் என்ன அதுக்குள்ளே கம்ப்ளைண்ட் பண்ண வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே அவன் எந்திரிச்சு காகோ அப்படிலாம் கிடையாது, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, என்னால் நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்க அப்படின்னு, என்னால் நீங்கள் பிரிய போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீன் போட்டு நம்ம ஹீரோ கையெல்லாம் பிடிச்சி பேசிகிட்டு இருப்பாளா. கரெக்டாக கையை பிடிச்சி பேசிகிட்டு இருக்க அந்த டைமில் பார்த்து நம்ம ஹீரோயின் வந்துடுவாங்க. அதையும் நோட் பண்ணிடுவாங்க. அம்மா நீங்கள் எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டியை பார்த்து கேட்டுட்டு இவனை கண்டு கூட மாட்டா அப்படி அந்த பக்கம் போவா. ஹீரோ வந்துட்டு நான் கூப்பிடல இவளை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. ஆண்டி நான் தாம்மா அவங்கள கூப்பிட்டேன், இவனுக்கும் உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லு, இந்த மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே பிரச்சனை வரலாம் சாதாரண விஷயம் தான், அதுக்காக அவங்க டைவர்ஸ் வாங்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் 2 பேர் பேசி சால்வ் பண்ணி நல்ல கப்புள்ஸாக வாழுங்கம்மா, என்னோட ஃபீலிங்ஸை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆண்டி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் வந்து உண்மையாகவே அவனை டைவர்ஸ் தான் பண்ண போகிற சொல்கிறேன், சண்டையெல்லாம் கிடையாது அப்படின்னு அவள் சொல்கிறாளாம். அப்போ ஆண்டி சொல்கிறாங்க இவனால எதுவும் பிரச்சனையாக இருந்தால் இவன் இங்கேயே இருக்க போய் பேசி சால்வ் பண்ணியிருக்காங்க போது அந்த லின் இருந்துக்கிட்டு இங்கே பாருங்கள் நான் வந்து அவரோட ஆஃபீஸுக்கு போனேன் அப்படின்னா நன்றி சொல்ல தான் போனேன், இவங்களால தான் என் கம்பெனிக்கு பிரச்சனை வந்துச்சு அதனால் அவர் ஹெல்ப் பண்ணாரா நான் தேங்க்ஸ் சொல்ல போனேன்னு விட்டு நம்ம ஹீரோயினுக்கு கடுப்பு வருது. என்னது நான் உனக்கு கம்பெனிக்கு பிரச்சனை பண்ணலாம் நீ தேவையில்லாத அப்படின்ட்டு, சரி சரி விடு எனக்கு இதெல்லாம் இப்போ தேவையில்லாத பிரச்சனை, நீ வந்து என்னை சிஸ்டர் மட்டும் கூப்பிடாத, ஏன்னா நான் உன்னை விட வயசில் சின்னவ தான், அதனால் நீ என்னை அக்கானு கூப்பிடணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன்னு எந்திரிக்கிறாளா. அப்போ ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி வழக்கம் போல் இழுப்பானா. அப்புறம் அவளுக்கு காயப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சு அந்த மேலே அப்படியே தோல் கையை பிடிச்சி அவளை உள்ளே கூட்டிகிட்டு போவான். அம்மா நாங்கள் 2 பேரும் முதல்ல பேசிட்டு வரோம் அதுக்கப்புறம் டைவர்ஸை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அந்த லின்னு இருந்துட்டு கத்திட்டு இருப்பாளா. சரி அவங்க ஃபேமிலி பிரச்சனை அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு ஆண்டி சொல்லுவாங்களா. இந்த பக்கம் ஹீரோ காரில் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி உனக்கு ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவர் வந்துட்டு பரவாயில்லையே ரொம்ப சீக்கிரமாக கேட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா இவ்வளோ நாள் ஆச்சு இப்போ தானே இவன் கேட்குறான். இவன் வேறு கடுப்பில் இருப்பாளா. ஹீரோ வந்துட்டு நீ எதுக்காக சூசைட் பண்ணிக்கிட்டு அதை முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவர் வந்துட்டு அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லைங்கிறாளா. உனக்கு அம்னிஷா இப்போயாவது நீ ஒத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அம்னிஷாலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் கடுப்பாக சொல்லிட்டு இருக்கான். இங்கே பாரு நான் ரொம்ப தெளிவாக தான் சொல்கிறேன், தயவுசெய்து நான் டைவர்ஸ் பண்ணிக்கோ, உனக்கும் இப்படி மிஸ்ட்ரீஸை வச்சுக்கிட்டு இந்த வாழ்க்கை என்னாலையும் வாழ முடியாது, உங்கள் அம்மாவுக்கும் அவளை பிடிச்சிக்கல இப்போ அளவுக்கு என்ன டைவர்ஸ் பண்ணிட்டு அங்கே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கும்போது ஹீரோ சொல்லுவான் நான் எத்தனை டைம் சொல்கிறது லின்னோட மிஸ்ட்ரீஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அதோட சீட் பண்ணுறதுலாம் எனக்கு டைமே கிடையாது, இதை ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்படி வச்சுக்கலாம் உனக்கே தெரியும் உன் ஒருத்தி பிரச்சனையை என்னால் சமாளிக்க முடியல, இன்னொருத்தவங்களோட பிரச்சனைலாம் எனக்கு தேவையா அப்படிங்கும்போது ஹீரோயின் சொல்லிட்டுப்பா அதான் நான் பிரச்சனைன்னு சொல்லிட்டியே அப்புறம் என்ன டைவர்ஸ் பண்ணும்போது ஹீரோ கடுப்பாயிட்டு இருக்கும். சரிவா ஹாஸ்பிட்டலில் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது நம்ம ஹீரோயின் வர மாட்டேன்பா எனக்கு கையெல்லாம் ஒரு காயமும் இல்லை நான் வரல அப்படின்ட்டு இருப்பாளாம். நான் அவளை கம்பேர் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுவான். அங்கே இருந்துட்டு நான் வரமாட்டேன் எனக்கு கையெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிம்பாலாம். அப்போ ஹீரோ சொல்லுவான் நீ கண்டிப்பாக உனக்கு டெஸ்ட் பண்ணி ஆகணும், உனக்கு மெமரி லாஸ் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு அக்ரிமெண்ட் போடுவான். நான் டெஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு பழசெல்லாம் மழக்கல எந்த அம்னிஷாவும் இல்லை அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் வந்துருச்சுன்னா நீ வந்து என்னை வேலைக்கு போகிறதுக்கு எந்த தடையும் சொல்லக்கூடாது, நான் கூ ஃபேமிலி தான் வேலைக்கு போவேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ வந்துட்டு பரவாயில்ல ஒரு பிரச்சனை இல்லை நீ ஒத்துக்கோ, அப்படி ரிசல்ட் வந்துச்சுன்னா நான் அனுப்பிடுறேன்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஓகே அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட்டுக்கு ரெடி ஆயிடுறான். ஹீரோயினுக்கு வந்து எப்படி இதை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டு, ஹீரோவோ இப்போ சரியாயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு நிம்மதி.